ஹே ஐயா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2008ல வெளியான த எஸ்கேபிஸ்ட்ங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். அதை விட முக்கியமா இந்த படத்துல பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு பிளானை போட்டு அந்த பிளான் மூலியமா ஒரு குரூப்பே வந்து எஸ்கேப் ஆகுது. அப்படி ஆகும்போது அந்த எஸ்கேப்ல எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் உயிரோட இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் எதுக்குடா தப்பிச்சாங்க அப்படிங்கறத ஒரு வேற ரகமா இந்த படத்துல பாத்துருவோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான பிரிசனுக்குள்ள இருக்காரு. முக்கியமா அந்த பிரிசன்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருமே அந்த பிரிசனை வந்து ஆட்டி படைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அவர் வேலை உண்டு சோழி உண்டுன்ட்டு அவருமே பிரிசன்ல வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவுக்குமே ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோவோட பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அவ கொஞ்ச நாள்ல சாக போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வருது. இந்த லெட்டரை பார்த்ததும் வருஷ கணக்குல தப்பிச்சு போகாத நம்ம ஹீரோவுமே இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கறத ஒரு பிளான போட்டு அந்த பிளான வெறித்தனமா ஒரு குரூப் உருவாக்கி அதை எக்ஸிக்யூட் பண்றான். அப்படி தப்பிச்சு போகும்போது இவங்களுக்கு என்னதான் ஆச்சுங்கிறத ரொம்பவுமே கிளியரா படத்தை ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 3 பேரு பிரிசனை விட்டு தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக வெயிட் பண்றாங்கன்னா, அந்த பிரிசன்ல ஒரு ஆரன் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட் கீழே ஒரு பங்கர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை உடைச்சிட்டு இவங்க கீழே தப்பிச்சு போறதா இவங்களோட பிளான். இவனுங்களுமே ரெடியா இருக்காங்க. ஆரன் சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட் ஒரு பக்கம் ரொம்பவுமே வேகமா அதை குத்தி ஓட்ட போட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவனுங்க தப்பிச்சு வந்த ஒரு ஹோல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹோல் வழியா இன்னொருத்தனும் உள்ள வரான். அவனை பார்த்ததும் இந்த தப்பிச்சு போறதுக்காக வெயிட் பண்ண 3 பேருமே பயந்து போயிடுறானுங்க. ஹே யாரா நீ, எங்க இருந்து வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீங்க நினைக்கிற மாதிரி என்ன உளவு பாக்கையும் உங்களை பிடிக்கிறதுக்குலாம் அனுப்பல, என்ன வந்து பிராங்க் தான் அனுப்புனாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவனை வந்து விட்டுறானுங்க எல்லாரும். இப்ப வெறித்தனமா இவனுங்களுமே அந்த பங்கர்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த தான் வந்து ஓட்ட போட்டு நம்ம ஃபிங்கரோட தடம் கூட கிடைக்க கூடாதுன்ட்டு இவனுங்களுமே ஒரு பெப்பர் மாதிரியான ஒன்ன கையில தடவி அதையுமே மேட்ச் பண்ணிக்கிறானுங்க. இப்ப ஒவ்வொருத்தவனா அந்த ஹோலுக்குள்ள இறங்குறான். இறங்குனதுக்கு அப்புறமா லாஸ்டா அந்த ஹோலுக்குள்ள இருந்து இன்னொருத்தரும் வெளியே வராரு. இவன் யாரா அப்படின்னு பார்த்தோம்னா இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப இவருமே அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஹோலுக்குள்ள வந்து குதிச்சிடுறாரு. டே ராஜு என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. படத்தை ஃபுல்லா பாருங்க, தெளிவா புரியும். இப்போ அங்க கட் பண்ணா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவுமே எல்லாத்துட்டையும் இருக்கிற அழுக்கு துணியை எல்லாத்தையுமே வாங்கி அங்க வாஷ் பண்றதுக்காக வாஷிங் மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்குது, அதுலயுமே போட்டு ரெடி பண்ணிடுறான். இப்போ அங்க இருந்து நம்ம ஹீரோவுமே அவனோட சிறைக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒருத்தன் ஆப்போசிட்ல வரான் பாத்தீங்களா, இவன் பேரு ரிஷா. இவன் யாருடான்னு கேட்டீங்கன்னா, இவனும் இவன் தம்பி டோனின்னு ஒருத்தர் இருக்கான். இவன் 2 பேரும் இந்த ஜெயிலே வந்து ஆட்டி படைப்பாங்க. இப்போ இங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் பேரு டோனி. இவனுமே அங்க உள்ள ஒருத்தன்ட்ட யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு பொருளை வாங்குறான் பாத்தீங்களா, அது என்னதுன்னு பார்த்தோம்னா, இந்த பிரிசன்ல ஓனா இவனுங்களே கொக்கைனா இருக்கட்டும், போதை பொருளா இருக்கட்டும், இது மாதிரி எல்லாத்தையுமே இவங்க ரெடி பண்றானுங்க. யாருக்கும் தெரியாம தம்பி வாங்கினதை கீழே உள்ள அண்ணங்காரன் பாத்துறான். இவங்க 2 பேரால இங்க உள்ள பிரிசன் மட்டும் இல்ல, பிரிசன்ல உள்ள அப்புறாணி கைதிகள் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறானுங்க. அதையுமே நம்ம ஃபுல்லா பார்ப்போம். இப்ப பிரிசன்ல உள்ள எல்லாருமே ஒட்டு மொத்தமா நின்னுகிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல அந்த ரிஷா டோனி அண்ணன் தம்பி 2 பேருமே நின்னுகிட்டு இருக்காங்க. எதுக்குடான்னு பார்த்தோம்னா, புது கைதிகள் வந்து இந்த பிரிசனுக்குள்ள வராங்க. அதை வரவேற்கிறதுக்கா இல்ல அதை நக்கல் பண்றதுக்கா என்னன்னு ஒண்ணுமே புரியாம அவனுங்களும் வந்துகிட்டு இருக்கானுங்க. இந்த டோனி இருக்கான்ல, இவன் எல்லாத்தையும் கேவலப்படுத்துறதுல 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இப்படி இருக்கும்போது எல்லா கைதிகளும் ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு சிறைக்கு வந்து போயிடுறாங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோவோட சிறைக்கு வரான். இவன் பேரு என்னன்னு பார்த்தோம்னா லெசி. இவனுக்கு வந்து 7 வருஷம் சிறை தண்டனை. இப்படி இருக்கும்போது லெசியுமே வந்து அவனோட வேலையை பார்த்துட்டு அவனோட பெட்டுக்கு போயிட்டு தூங்கிடுறான். அப்போ நம்ம ஹீரோவுக்குமே ஒரு லெட்டர் வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ரொம்பவுமே புக்கு படிப்பான். அதனால இவனுமே வந்து அந்த லெட்டரை வந்து எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த லெட்டர்ல உங்களோட பொண்ணுக்கு 2 அட்டாக் வந்திருக்குது, உங்களோட பொண்ணு சாகர நிலைமையில இருக்குது, உங்களோட பொண்ணோட சிச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு லெட்டர் வருது. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறான். ஆக்சுவலா இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம ஹீரோவோட பொண்ணு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, காலும் ஓடல கையும் ஓடல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோவுமே சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போறான். ஆனா சர்ச்சு பூட்டி கிடக்குது. அதாவது அந்த பிரிசனுக்குள்ளே இருக்கிற சர்ச்சை சொல்றேன். இப்ப நம்ம ஹீரோவுமே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா, உள்ள போக முடியுமா முடியாதாங்கிற மாதிரி. அப்போ அங்க உள்ள ஃபாதருமே சர்ச்சை வந்து பூட்டியாச்சுப்பா, நீ வந்து ஈவினிங்கா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து அப்படியே நடந்து போறான். இதை பார்த்த அந்த சர்ச் ஃபாதருமே, ஹே பிராங்க் நீ கொஞ்சம் இங்க வா, என்னமோ கஷ்டத்துல இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, நீ வந்து உள்ள போயிட்டு வா, நீ வந்து பிரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனையுமே உள்ள அனுப்பிடுறாரு அந்த ஃபாதரு. நம்ம ஹீரோவுமே விறுவிறுன்னு போயிட்டு டேபிள்ல உட்காந்து அவனுமே வந்து பிரேயர் பண்றதுக்காக இருக்கும்போது ஃபாதரை பார்த்து, நான் பிரேயர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால நீங்க கொஞ்சம் வெளியே
போயிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே வெளியே போயிடுறாரு. அவரு வெளியே போன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவுமே ப்ரேயர் பண்ணாம அந்த சர்ச்சையை சுத்தி முத்தி பாக்குறான். அது மட்டும் கிடையாது, இந்த பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி ஃபாதர் எல்லாம் உள்ள ஒரு கூடாரத்துக்குள்ள உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அதுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஏன் பாக்குறான், எதுக்காக பாக்குறாங்கிறது இன்னும் விவரமா தெரியும். இப்போ அங்க கட் பண்ணா தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவையும் சேர்த்து ஒரு 5 பேர் வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஹோல்குள்ள குதிச்சாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல எல்லாருமே என்னடா ஆச்சு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோலையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு அந்த பிரிஷனோட ஒரு ஆரன் சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த பிரிஷன்ல உள்ள ஒரு மைக் சவுண்ட் கேக்குது. அதுலயுமே பிராங்க், புரோடி, லெசி, பட்டிஸ்டா, லென்னி இவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. இத பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அதை விட முக்கியமா இவனுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் யாரு, இவங்க எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க, இவனுங்க எதுக்காக தப்பிக்கிறாங்க, தப்பிக்கிறதுக்கு பிளான் எப்படி போட்டாங்க, அது எதுவுமே இல்லையடா ராஜு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, வேற ரகமா வந்து பிளான் போடுறத தெளிவா காட்டுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு பக்கம் கருப்பா ஒருத்தனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் பேர் தான் பட்டிஸ்டா. ஆக்சுவலா இவன் வந்து இந்த பிரிஷன்ல கெமிக்கலா இருக்கட்டும், அதே மாதிரி போதை பொருளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உருவாக்குற ஆள் இவன் தான். இவனை ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியே வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே வாஷிங் மிஷினுக்குள்ள போட்ட துணியை எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காண்டி இவனுமே அங்க போறான். அப்படி துணியை எடுக்கும் போதுதான் தெரியுது இவனுக்கு அந்த மிஷினுக்குள்ள நிறைய போல்ட் எல்லாம் போட்டு கழிவு நீர் போறதுக்காண்டி பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. இப்போ அதையுமே லாக் பண்ணிட்டு இப்போ பொண்ணை பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிதான் மேல ஒரு பைப் போகுது. அந்த பைப்ல இருந்து வாட்டர் எல்லாமே சொட்டு சொட்டா கீழே விழுந்துகிட்டு இருக்கிறத பாக்குறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த நம்ம ஹீரோவோட சிறையில லெசின் ஒருத்தன் புதுசா ஒரு கைதி வந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவனுமே ரெஸ்ட் ரூம் போலான்ட்டு வெளியே நின்னுகிட்டு இருக்கான். ஆனா இவனை சுத்தி எல்லாருமே இவனையே குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த லெசியுமே சரி ஓகே நம்ம இங்க இருந்து வேகமா போயிட்டு திரும்பவும் சிறைக்கு வந்துடணும் அப்படின்ட்டு இவனுமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி போறான். ஆனா இவனை பின்தொடர்ந்து நிறைய கைதிகள் வந்துகிட்டே இருக்காங்க. இத பார்த்த லெசியுமே என்ன பண்ணலான்னு இருக்கும்போது தூரத்துல ஒருத்தன் உனக்கு இங்கிட்டு வழி இருக்குது நீ இங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி வழியை காட்டுறான். இத பார்த்த லெசியுமே யாரா இவன் நல்ல மனுஷனா இருக்கானே அப்படின்ட்டு இவன் போறான். அந்த வழியில போயிட்டா திரும்பவும் அதே வழியில நிறைய பேர் வராங்க. அட பைத்தியக்காரன அவங்கள ஏன்டா விட்டுங்கிற மாதிரி தான் நமக்கு லெசிக்கு இருந்துச்சு. இப்போ அங்க உள்ள ஒரு போலீஸ்காரனுமே இதுக்குள்ள போப்பான்ட்டு அங்க குளிக்கிற ஒரு இடத்துக்குள்ள அனுப்பி விடுறான். அங்க போனதான் போனான். திரும்பவும் பின்னாடியே வந்து அந்த டோனின்னு சொன்ன பாத்தீங்களா, அண்ணன் தம்பியில தம்பிங்கிற ஒருத்தனை அவனுமே வந்து உள்ள போறான். இவன் உள்ள போனதுமே இவங்க 2 பேத்துக்கு ஃபைட் ஆக போகுதா இல்ல என்ன ஆக போகுது ஒண்ணுமே தெரியல. எனக்கு இந்த படத்துல தெளிவாவும் காட்டல இவங்க. அப்படியே அதோட அந்த சீனை வந்து கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ரூம்ல நம்ம ஹீரோவுமே ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவன் பேரு வந்து புரோடி. இப்ப இவங்களுமே செஸ் விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து சொல்றான், டே மச்சான் நல்லா கேட்டுக்கோ, நான் வந்து இங்க இருந்து தப்பிக்க போறேன், தப்பிக்கிறதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது புரோடி ஒரு செகண்ட்ல ஸ்டன் ஆயிட்டான். என்ன தப்பிக்க போறியா, ஏய் இத்தனை வருஷம் நீ தப்பிக்க நினைக்கவே இல்ல, இப்ப என்னடா திடீர்னு தப்பிக்கணும்னு நினைக்கிறியே, என்னாச்சுடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீ இவ்வளவுலாம் வந்து ஹைப் ஆகாதான், நான் தப்பிக்க போறேன், அதுக்கு நீ என் கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். டே மச்சான் நீ கரெக்டான மனநிலையில தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா நான் கரெக்டான மனநிலையில தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப புரோடியுமே சரி ஓகே எதுக்காக தப்பிக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே சொல்றான், நல்லா கேட்டுக்கோ, எனக்கு ஒரு லெட்டர் வந்தது, அந்த லெட்டர்ல என்னோட பொண்ணுக்கு 2 அட்டாக் வந்திருக்குது, அதாவது 2 தடவை அட்டாக் வந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல வந்து இருந்துகிட்டு இருக்கா. அவளை லாஸ்ட் நேரத்திலேயாவது நான் பார்க்கணும், எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. வாழ்நாள் முழுக்க என்னோட பொண்ணை பார்க்க முடியாதுன்னு அது எனக்கு தெரியும். ஆனா என்னோட சாவு வரைக்கும் அவளை பார்க்கவே முடியாதுங்கிறது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. என்னோட பொண்ணை ஒரு தடவை பாத்துறணும், அதுக்கு நான் இங்க இருந்து தப்பிச்சா மட்டும்தான் முடியும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ற, அதுக்கான பிளான் எல்லாம் நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே நீ ஏதோ சொல்ற, ஆனா கண்டிப்பா நான் வந்து உனக்கு உதவுறேன், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா புரோடிக்கு வந்து லைஃப் டைம் சிறை தண்டனை தான், அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும். இப்ப இவங்க 2 பேருமே தப்பிச்சு போட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப புரோடியுமே நம்ம ஹீரோட சிறையில இருந்து வெளியே போனதும் நம்ம ஹீரோட சிறைக்கு அந்த லெசின் சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே உள்ள வரான். உள்ள வந்தவன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம அவனுமே போயிட்டு அப்படியே பெட்ல படுத்துறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே அடுத்த நாள் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் பக்கத்துல போறான். ஆக்சுவலா இவன் பேரு வந்து லென்னி. இவங்கிட்டயுமே போயிட்டு நம்ம ஹீரோவுமே நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறோம், அதுக்கு புரோடி வந்து ஒத்துக்கிட்டான், நீ ஒத்துக்கிட்டனா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எதுக்காகங்கிற மாதிரி கேட்கும்போது வழக்கம் போல நம்ம ஹீரோவுமே வந்து அவனோட சிச்சுவேஷனை வந்து திரும்பவும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பார்த்த லென்னியுமே சரி ஓகே கண்டிப்பா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போலாம், அதுக்கான பிளானை மட்டும் நீ போடு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஹீரோவான பிராங்கா இருக்கட்டும், புரோடியா இருக்கட்டும், லென்னியா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே தப்பிச்சு போறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த 5 பேரு ஹோலுக்குள்ள தப்பிச்சு போனாங்களா, தப்பிச்சு போனவங்களால அங்க உள்ள ஒரு பூட்டை திறக்கவே முடியாது, திறந்தா தான் இவங்க அங்க இருந்து தப்பிச்சு போக முடியும், இல்லனா அங்க உள்ள போலீஸ்காரங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டு திரும்பவும் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வாழ்நாள் முழுக்க சாக வேண்டியதான். இவங்களுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க திறக்கிறதுக்கு. ஜஸ்ட்
மிஸ் போலீஸ்காரங்களும் கரெக்டா ஓபன் பண்ணி இவங்க இடத்துக்கு வரதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி இவங்களுமே அதை ஓபன் பண்ணி இவங்களுமே எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புரோடி, லென்னி, நம்ம ஹீரோ இவங்க 3 பேருமே ஒரு டேபிள்ல உட்காந்து எப்படி தப்பிக்கலாங்கிறதுக்கு பிளான் போட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ லென்னியுமே சொல்றான், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரோட துணியை வாங்குவோம் பாத்தீங்களா, அந்த துணியை வாங்குற மாதிரியே நம்ம அந்த துணியை வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அங்க இருந்து வெளியே போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒரு சைக்கோத்தனமான பிளான்ங்கிறது அவனுக்கே தெரியுது. வேணா இப்படி போனோம்னா நம்ம ஈஸியா பிடிபட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்ததா நம்ம ஹீரோவுமே வெயிட் பண்ணுங்க, நான் பிளான் சொல்றேன், இந்த பிளானை கேளுங்க அப்படின்ட்டு இந்த பிரிசனுக்குள்ள ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு உள்ளேயுமே பாவம் மன்னிப்புலாம் கேட்போம் பாத்தீங்களா, அந்த ஃபாதர் உட்கார்ந்து இருக்கிற இடம் இருக்குல்ல, அங்க மரக்கட்டெல்லாம் இருக்குது. அது ரொம்பவுமே இத்து போயிருச்சு. அதை உடைச்சுக்கிட்டு தான் நம்ம வெளியே போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட லென்னிக்குமே ஒரு டவுட் வந்துருது, நீ உடைச்சுக்கிட்டு போகணும்னு சொல்றியா, அதுக்கு முன்னாடி அந்த சின்ன ஒரு ரூம்குள்ள போறதுக்கு கீ வேணும், முக்கியமா அந்த கீயை செய்யறதுக்கான அதோட ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆவது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து வைக்கிறான். அந்த பாக்ஸை ஓபன் பண்ணியுமே லென்னி பார்க்கும்போது அதுக்குள்ள மாவு இருக்குது. என்னடா மாவுன்ட்டு திருப்பி பார்த்தா அந்த கீ செய்யறதுக்கான வடிவங்கள் தான் அந்த மாவுல வந்து ஒட்டி இருக்குது. எனக்கு இது போதும், நான் வந்து கீயை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி லென்னி சொல்றான். சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கட்டைகள் எல்லாத்தையுமே வந்து உடைச்சி வெளியே போறதுக்கு அங்க இரும்பாலான சிலுவைகள் வந்து இருக்குது, அது போதும் நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒன்னு ஸ்ட்ரைக் ஆயிருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, சிலுவைகளை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு டவுட் வந்துரும், நம்மளை தேடி வந்துருவாங்க. அதனால இந்த பிளான் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு பிளானையுமே கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நான் இன்னொரு ஒரு பிளான் சொல்றேன், இந்த பிளானை வந்து கேளுங்க அப்படின்ட்டு. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் வந்து ஒண்ணு அங்க இருக்கு பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணோம்னா அதுக்குள்ள கழிவு நீர் போறதுக்காண்டி நிறைய ஸ்க்ரூ வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க. நம்ம அதை கலட்டிட்டு நம்ம அங்க இருந்து வெளியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே, தப்பிச்சு போனா அந்த இடத்துல யாருமே இருக்க கூடாதுல, அப்ப அதுக்கு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வெயிட் பண்ணுங்க, அதுக்காண்டிதான் எனக்கு செம்ம ஐடியா இருக்குது. இதுக்காண்டியே நம்ம பிரசன்குள்ள WWE இருந்து வந்த ஒரு பயங்கரமான ஒரு பர்சன் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ. அவரை வந்து நான் பாத்துக்கிறேன், அவரை வச்சு இன்னொருத்தையும் கூட ஃபைட் பண்ண வைக்கலாம். அந்த டைம்ல எல்லாரோட போக்கஸும் அங்கதான் இருக்கும், அந்த டைம்ல தான் நம்ம வந்து தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு இந்த பிளானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது முக்கியமா இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு வாஷிங் மிஷின்ல இருந்து தப்பிச்சு நம்ம உள்ள போயிருவோம். உள்ள போனதுக்கு அப்புறமா அங்க நிறைய வடிகால், அதாவது கழிவு நீர் போறதுக்கான இடம்லாம் இருக்கும், அதையும் தப்பிச்சு தான் போனோம். அப்படி போகும்போது ஒரு ரிவர் போற பகுதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இத பார்த்த லென்னியுமே, என்னது ரிவரா, எனக்கு நீச்சல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். பயப்படாத, நம்ம ரிவர்னா ரிவருக்கு கீழே வந்து நம்ம போக போறோம், அதையும் தாண்டி போனா நமக்கு மெட்ரோ ரயில் போற ஒரு தண்டவாள பகுதி கிடக்கும், அந்த தண்டவாளத்தையும் நம்ம கடந்து போனோம். அப்படி கடந்து போயிட்டோம்னா ஜங்ஷன் தான், அதாவது எல்லாம் வெயிட் பண்ணி ட்ரெயின் ஏறுற ஜங்ஷனுக்கு வந்து உள்ள போயிருவோம். அங்க போயிட்டோம்னா நம்ம ஈஸியா தப்பிச்சிருவோம். இதுதான் நம்மளோட பிளான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பிளான் எல்லாத்துக்குமே பிடிச்சு போயிருது. அதாவது புரோடி, லென்னி, நம்ம ஹீரோ இவங்க 3 பேத்துக்குமே பிடிச்சு போயிருது. முக்கியமா நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம 3 நாள் கழிச்சு, அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம வந்து தப்பிக்க போறோம், எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே ரெஸ்லிங்ல ஒரு ஸ்டேஜ்ல பங்கம் பண்ணவர் தான் ஜெய்மஸ், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைட் பண்ணணும், நாங்க வந்து தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஜெய்மஸ்மே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. இப்போ நம்ம ஹீரோவுமே அவனோட சிறைக்கு வரும்போது அங்க அந்த லேசின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனுமே அவன் கையை வந்து குத்த போறான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே அதை தள்ளி விட்டு அவனை அடிச்சு, எதுக்காக இப்படி லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, நான் தான் இருக்கேன்ல அப்படி மாதிரி சொல்றான். நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உன்னை பார்க்கும்போது என்னோட ஃபேமிலி ஞாபகம் தான் வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். நீ லூசு மாதிரி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா இங்கேயே செத்து போயிருவ, தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்த லேசியுமே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு போயிடுறான், என்னது தப்பிக்க போறோமா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் டெய்லியும் நைட் டைம்ல அந்த லென்னின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனுமே வந்து அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள இருக்கிற அந்த ஹோலை அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு பகுதியுமே ஓபன் பண்றதுக்காக இவனுமே டெய்லி நைட்டு அதுக்கான டூலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ சொன்ன அந்த வெள்ளிக்கிழமையும் வந்துருது. அதே மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளயுமே வந்து போயிடுறாங்க. அங்க போயிட்டு அந்த லென்னி உருவாக்கி வச்சு அந்த டூலை வச்சு அதையுமே ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி இவங்களுமே அதுக்குள்ள தவழ்ந்து இவங்களுமே வந்து ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க வெளியே. ஒரு பக்கம் இவங்க தப்பிச்சு போகிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பக்கம் செய்மஷா இருக்கட்டும், இன்னொருத்தனா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும். இன்னொரு பக்கம் அந்த ஒரு இடத்துல இருந்து இவங்க கீழே இறங்கி துண்டக்கானும் துணியக்கானு தீப்பந்தத்தை கையில வச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் பின்னாடி போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துருவாங்க. அதனால இவங்களுமே ஓட்டத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே அந்த சயின்டிஸ்ட், அந்த பட்டிஸ்டான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு நல்லா கேட்டுக்கோ பட்டிஸ்டா, உன்னோட உதவி எங்களுக்கு கண்டிப்பா தேவை, எங்களுக்கு நிறைய கீலாம் ரெடி பண்றதுக்கு உன்னோட மாவு தான் தேவை, அதுக்கான கெமிக்கல் தேவைப்படுது, நீயுமே தேவைப்படுற, நீயும் வெளியேறணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தல, நீ எங்க கூட வந்துரு, நம்ம எல்லாருமே ஒன்னா வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி
இவன் மனசையும் மாத்தி விட்டுறான் நம்ம ஹீரோ. அதாவது அந்த தப்பிச்சு போற கூட்டத்துல இந்த பட்டிஸ்டாவும் ஒரு தாள் தான். இப்போ அங்க கட் பண்ணா ஒரு பக்கம் தீப்பந்தத்தோட ஓடிக்கிட்டு இருந்தவங்க டப்புன்னு செவத்து முட்டி கீழே விழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வழியே கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்ணலான்ட்டு வழியை தேடிக்கிட்டு இருக்கும்போது அதுல இந்த லேசின்னு சொன்னேன்ல அவனுமே அடங்கொய்யால உங்க கூட வந்தேன் பாத்தீங்களா மாற்றம்னா போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் புலம்புன்னு புலம்பினே இருக்கான். இதை பார்த்த பட்டிஸ்டாவுமே சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத நம்பிக்கையோட தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை செவத்தோடமா நிக்க வச்சு ஒரு குத்துவான் பாருங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல லெசியுமே வந்து விலகிடுவான். ஆனா லேசி விலகின அடுத்த செகண்ட் அவனுமே செவத்துல மங்குன்னு குத்திடுவான். ஆனா குத்துனதுமே அந்த செவர் ரொம்பவுமே இத்து போயிருக்கிறதுனால தூளா கீழே விழுக ஆரம்பிச்சிருது. இதை கணிச்ச நம்ம ஹீரோவா இருக்கட்டும் அவனோட டீமா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அந்த செவர்ல ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அதுலயுமே குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த ப்ரோடின்னு சொன்னேன் பாத்தீங்களா அவனுமே உள்ள போயிடுறான். நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே உள்ள போய் தோண்டிக்கிட்டு இருக்கான். இப்படி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அவன் உள்ள இருந்த மாதிரியே மேல இருக்கிற செங்கலா இருக்கட்டும் மண்ணா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் எல்லாமே அவன் மேல விழுக ஆரம்பிச்சிருது. மொத்தமா அவனே அதுல மூழ்கிடுறான். இப்ப வெளியே இருக்கிற லேசியா இருக்கட்டும் பட்டிஸ்டாவா இருக்கட்டும் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் லென்னியா இருக்கட்டும் இவங்க யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுமே திரும்பவும் குழியை தோண்டி எப்படியாவது வந்து ப்ரோடியை வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுமே உள்ள போயிட்டு அவரும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா ப்ரோடி கிடைச்சிருவாரான்னு தோண்டி அவரோட கையையுமே பிடிச்சி எப்படியோ ஒரு வழியா வெளியே எடுத்துறானுங்க. இப்போ அங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் பட்டிஸ்டான்னு சொன்னேன்ல அவனுமே நம்ம ஹீரோ கேட்ட மாதிரி அது கொக்கைனா இருக்கட்டும் இல்ல கெமிக்கலா இருக்கட்டும் அதையுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துறான். அதாவது புக்கை கொடுக்குற மாதிரி இந்த இதையுமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவனுமே போயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் லெசியும் தூங்கிட்டு இருக்கும்போது லேசி நாங்க கண்டிப்பா தப்பிக்க போறோம் அதனால அதுல நீயும் பங்கேற்றுக்கணும் நீயும் வெளியே தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டுறான். இப்போ அன்னைக்கு நைட்டு எல்லாருமே நல்லா தூங்கிடுறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரோடியை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அவனை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறது கூட தெரியல. ஏன்னா அவன் செத்து போயிட்டான்டா அபிலாஷே அவன் செத்து போயிட்டாண்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ப்ரோடியை இப்படியே போட்டும் போக முடியாது போனா தூக்கிட்டு மட்டும் தான் போகணும். அந்த தான் இவங்களும் பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் அந்த லேசி இவங்க ரெண்டு பேருமே தூங்கி எழுந்துக்கும் போது பார்த்தா அந்த டோனின்னு சொல்லி பாத்தீங்களா அவனுமே அந்த லேசி பக்கத்துல போய் நிக்கிறான். இதை பார்த்து தூங்கி எழுந்த நம்ம ஹீரோவுமே மிரண்டு போயிடுறான். ஏன்டா மூஞ்சி இவ்வளவு பக்கத்துல வச்சிருக்க என்னடா உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உங்கள்கிட்ட பட்டிஸ்டா ஒரு கெமிக்கல் மருந்து கொடுத்தான்ல அந்த மருந்து எங்க இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ஆக்சுவலா இது எல்லாமே கொக்கைன் தான் இல்ல அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இதனால வெறியான டோனியுமே நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி உன்கிட்ட ஒரு தடவை சொன்னா புரியாதா பட்டிஸ்டா கொடுத்த கொக்கைன்ஸ் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். சரி நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அதை எடுத்து கொடுத்துறான். இப்படி அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லேசியுமே அவன் பக்கத்துல இருந்த சேர் எடுத்து அந்த டோனி மண்டலே அடிச்சுன்னு செதறதங்க உடைக்கிற மாதிரி உடைச்சு விட்டுறான். உடம்பு ஃபுல்லா பிளட் ஆயிருது. இப்ப என்ன பண்றதுன்னு கூட அவனுக்கு தெரியல. அரகுற உயிரோட அங்கிருந்து எழுந்து இவனுமே ரிசான்னு சொல்லிட்டு அவனோட அண்ணன் பேரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனா படியில இருந்து உருண்டு அதே இடத்துல அவன் செத்தே போயிடுறான். இன்னொரு பக்கம் லேசியுமே ரொம்பவுமே பயந்து போயிடுறான். ஐயோ இப்படி ஒரு ஆளை கொன்னுட்டோமே அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோவுமே இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ பயப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள அதாவது நம்ம ஹீரோவோட சிறையில உள்ள ரத்த கரையில எல்லாத்தையுமே வந்து தண்ணியை வச்சு இவன் அலசிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இப்போ அங்க கட் பண்ணா இவங்களுமே தப்பிச்சு போனவங்க ஒரு பெரிய படிக்கட்டுல இறங்குனதுமே அங்க நிறைய மாஸ்க் எல்லாம் இருக்குது. அதாவது நம்மளால மூச்சு விட முடியலன்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு மாஸ்க் போடும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாஸ்க் நிறைய மாஸ்க் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னடா வித்தியாசமா இருக்குது இல்ல ஆல்ரெடி இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நிறைய மைண்ட் தாட் யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு இவங்களுக்கும் தெரியல. சரி வேற வழியே இல்ல நம்ம போய் தான் ஆகணும் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இவங்களுமே பையா போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு சேர்ல நம்ம கோடியை இங்கேயே விட்டுட்டு போயிருவோம். இதுக்கு மீறி நம்ம கோடியை தூக்கிட்டே அலைய முடியாது. இதுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன்னாலும் வரலாம் இவர் விட்டுட்டு போயிரும் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறானுங்க. ஒரு பக்கம் இவங்களுமே ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இவங்க எல்லாம் சொன்ன அந்த ஆத்து பகுதியுமே வந்துருது. அதுல நீந்திக்கிட்டு இவங்களுமே ஒரு வழியா போனா போதுண்டா சாமிங்கிற மாதிரி இவங்களுமே நீந்தி போயிடுறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ரிஷாவோட தம்பி டோனியை வந்து நம்ம லேசியுமே அடிச்சே கொண்டிருப்பான். இப்போ இது தெரிஞ்சு டோனியோட அண்ணன் ரிஷான்னு சொன்ன பாத்தீங்களா அவனுமே வந்து நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்துட்டு என் தம்பிக்கு என்னாச்சு என் தம்பியை யார் அடிச்சா இல்ல அடிச்சவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி நீ என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனையுமே ரூம் கூட்டி போயிட்டு அந்த ரிஷாவுமே நம்ம ஹீரோ கிட்ட நிறைய விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். என் தம்பியை எங்க என் தம்பியை யாரு கொன்னா எதுக்காக கொன்னாங்க என் தம்பி என்ன பண்ணா என்ன தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்ற மாதிரி ஐடியாவே கிடையாது அமைதியாவே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. அதாவது நம்ம ஹீரோ கூட இருந்தவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ காண்டி வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே போறங்கிறதுனால நம்ம ஹீரோவுமே கரெக்டா போற டைம்ல அங்க உள்ள ஒரு போலீஸ் ஆபீசருமே பிராங்க் ஒன்ன மட்டும் இல்ல உங்க எல்லாத்தையும் பாக்குறதுக்காண்டி உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி போய் உட்கார வச்சிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோவை பார்த்ததுமே நம்ம ஹீரோட ஒய்ஃப் பேசுறதுக்கு வார்த்தையே வர மாட்டேதா வாயில. இப்ப நம்ம ஹீரோவுக்குமே வேற வழி தரல இல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆத்து பகுதியை நீந்தி போயிட்டு அந்த தண்டவாள பகுதின்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த ஒரு ரயில்வே பகுதியை வந்து அடைஞ்சிடறாங்க. இப்ப ஃபுல்லா பார்த்தா ரயில் தண்டவாளம் மட்டும் தான். இதுல பார்த்து போனோம்
கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட போதும், எந்த இடத்துல எப்படி ட்ராக் ஒன்னாகுதுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ட்ராக் ஒன்னாயிருச்சுன்னா எவனாவது கால் அதுல சிக்கிச்சுன்னா போதும், இவங்களுக்கு சோலி முடிஞ்சு அதோட நிரந்தரமா மேல போக வேண்டியதான். இப்படி இவங்க பையா போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அதுல அந்த பட்டிஸ்டான்னு சொல்லுவேன் பாத்தீங்களா, அவனோட கால் சிக்கிது. அவனோட கால் சிக்கினது மட்டும் இல்லாம அவனோட காலை எப்படியாவது வெளியெடுத்து அவனையும் கூட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உதவி பண்றாங்க. ஆனா இவங்க பண்ற உதவி ட்ரெயின் வருதுன்னு கூட தெரியாம உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரெயினுமே ரொம்பவுமே வேகமா வருது. வந்த வேகத்துல அங்க உள்ள எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிருது. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் சோலி முடிஞ்சு. ஏன்டா தப்பிக்கிறவங்க தான் தப்பிக்கிறீங்க, பார்த்து தப்பிக்க வேணாமாடா, போனா ஒரு உயிர் எல்லா உயிரும் போகணுமாடாங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனா அதுல இருந்து உயிர் பழச்ச ரெண்டே பேர் தான், ஒன்னு நம்ம ஹீரோ, இன்னொன்னு லேசி. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே நம்ம போயிருவோம், இங்க இருந்து எப்படியாவது போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே தண்டவாள பகுதியிலேயே பையா ஓடுறாங்க. ஏன்னா இன்னொரு ட்ரெயின் வந்தா இவங்க ரெண்டு பேரும் காலி ஆயிருவாங்க. இப்போ அந்த சுரங்கப்பாதை வழியாவே இவங்களும் போயிட்டே இருக்காங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னடான்ட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஆக்சுவலா அது மெட்ரோவோட ஜங்ஷனு. அங்க ஒரு 2-3 பேர்ல நின்னுகிட்டு இருக்காங்க. எப்பா கடவுள் காப்பாத்திட்டாரா சாமி அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த ஜங்ஷனுக்குள்ள போயிட்டு இவங்களுக்கு தேவையான துணிமணி எல்லாத்தையுமே வந்து ஒரு மூட்டை கட்டி வெட்டு வந்திருப்பாங்க. அதுல இருந்து இவங்களுமே நல்லா முகத்தெல்லாம் தொடச்சி சந்தோஷத்தோட ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து லேசியுமே அவன் வீட்டை தேடி டாடா காமிச்சிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே அப்படியே பையா நடந்து அவருமே இந்த எஸ்கலேட்டர்ல போகும்போது, அதாவது இவருக்கு ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சு அது எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே பழச போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட லெசி கூட இருந்துரும் பாத்தீங்களா, அப்போ இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிருப்பேன். அதுல டோனிங்கிறவன அந்த லேசிங்கிறவன் அடிச்சே கொண்டிருப்பான் சேர வச்சு. என் தம்பியோட உயிர் எப்படி போச்சு, யாரு கொன்னவன் எங்க இருக்காங்கிறது விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோவோட சேர்ந்த குரூப்பா இருக்கட்டும், இவங்க தப்பிக்கிற அதே நாள் வெள்ளிக்கிழமை என்ன பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அந்த டோனியோட அண்ணன் ரிசா வந்து சொல்லிருப்பான். ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸான ப்ரோடி, லேசி, பட்டிஸ்டா, லென்னி இவங்க எல்லாருமே குழியை தோண்டி தப்பிச்சு போறதுக்காக ரெடியா இருப்பாங்க. ஏன் தப்பிச்சு போகாம இவங்க ரெடியா இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோவான பிராங்குமே அந்த இடத்துக்கு வந்தா தான் இவங்க முழுமையா தப்பிச்சு போக முடியும். அதான் பிளானே. ஆனா பிராங்க் இன்னும் வரலன்னு தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிராங்குமே செத்து போன டோனியோட அண்ணனை ரிசாவை வந்து பார்க்க போறான். அப்படி பார்க்க போகும்போது ரிசாவுமே வந்து என் தம்பியை கொன்னது லேசின்னு தெரியும், லேசியை எங்க இருக்கான், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா பிராங்குமே சொல்ற மாதிரி ஐடியாவே கிடையாது. ரிசா இப்ப நீ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி எடக்கு முடக்கா நம்ம ஹீரோவுமே பதில் சொல்றான். திரும்ப பேசுற நீ, திரும்ப பேசுறீங்கிற மாதிரி திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான் அவன். லேசி எங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவுமே அவன் சுதந்திரமா ஆகிட்டான், அவனை நீ நினைச்சா கூட பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் இப்படி சொல்றான்னா, அதே பக்கம் அவனும் வந்து தப்பிச்சு போய் பட்டிஸ்டா, லென்னி, ப்ரோடி இவங்களோட சேர்ந்துடுறான். சரி உன் உடம்ப நீ பாத்துக்கோ ரிசா, நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராங்குமே டைம் ஆயிருச்சு தப்பிச்சு போலாம், நமக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கதவை திறக்க போகும்போது அந்த ரிசாங்கிறவனுமே அவன் கையில உள்ள ஆயுதத்தை வச்சு நம்ம பிராங்கோட வயிற்றுலயே வந்து குத்திடுவான். அதாவது முதுகு சைடுலயே. அவ்வளவுதான், அதே இடத்துல அவன் மயக்கம் போட்டே விழுந்துருவான். இவன் இங்க மயக்கம் போட்டு விழுகிற அதே டைம்ல எஸ்கலேட்டர்ல நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு போனா பாத்தீங்களா, அங்கேயுமே மயக்கம் போட்டு விழுந்துருவான். டேய் என்னடா ஒண்ணுமே புரியல ராஜு, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட கற்பனை தாங்க இது எல்லாமே. நம்ம தப்பிச்சு போனா எப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கற்பனை தான் பண்ணி பார்த்திருக்கான். அதாவது எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி அந்த 10 நிமிஷம் வந்து எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம ஹீரோ சாகிறதுக்கு முன்னாடி தப்பிச்சா எப்படி இருக்குங்கிறத நினைச்சு பார்த்திருக்கான். இப்படி அங்க கட் பண்ணா லாஸ்டா தப்பிச்சு போனா நம்ம ப்ரோடியுமே வெளியே வந்து அவனோட குல்லாவையுமே எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறான் உள்ள. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிட்டு அவனோட புள்ளைய பார்த்தா எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபீலை தான் நமக்கு போட்டு காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஒரு வேற ரகமான படத்தை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி நிறைய படம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.